வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிகமாக காதலித்ததால் தான் உங்களுடைய வாழ்க்கையில காயங்களும் அதிகமாகவே ஏற்பட்டதுங்க. நீங்க சாதாரணமாக காதலிக்கக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. முழு மனதோடு காதலித்திருப்பீங்க. உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய வாழ்க்கை என எல்லாத்தையும் அந்த ஒரு மனிதர்களுக்காக நீங்க எல்லாத்தையுமே கொடுத்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு காதலை அந்த ஒரு நபரின் மீது வைத்திருப்பீங்க. இது கடகம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த இருவரின் வாழ்க்கையிலும் இது நிச்சயமாக பொருந்திருக்கும். யாரிடம் எது கேட்டாலும் சரி உடனடியாக நீங்க செய்து கொடுத்துருவீங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் எங்கேயாவது செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய வேலைகளை விட்டு கூட நீங்க அவர்களுக்காக செல்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறி இருந்திருப்பீங்க. ஆனால் ஆரம்பத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை நல்லா தாங்க போய் கொண்டிருந்திருக்கும். நடுவுல ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டது, இதற்கெல்லாம் காரணங்கள் யார் என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகளானது ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். அதனை கேட்கும் பொழுது உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கியிருக்கும். ஆனால் அதே ஒரு காதல் தான் உங்களுக்கு ஒரு காயமாகவும் மாறியிருக்கும். ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்ததோ அதே ஒரு காதல் போக போக உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் தேடியும் கொடுத்திருக்குங்க. நீங்க கொடுத்த அளவுக்கு திரும்ப வராத அன்பு உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா அந்த ஒரு அன்பை நீங்க ஆரம்பத்தில் எதுவுமே புரியாமத்தான் இருந்திருப்பீங்க. போக போக அந்த ஒரு அன்புக்கான காரணங்கள் என்ன, ஏன் அன்பு இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று பல கேள்விகளுக்கு உங்களுக்கு ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைத்திருக்கும். நீங்கள் மெதுவாக உங்களையே உடைத்ததும் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா அந்த மெதுவாக உடைத்தது ஆரம்பத்தில் நடந்தவைகளாக இருக்காது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களாகத்தாங்க இருக்கும். அந்த ஒரு நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. அதிகமாக காதலித்ததற்கான வழிதான் இதுவாக இருக்கும். இதனால மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகள் நிச்சயமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய மனசு ஏன் தெரியுமா இவ்வளவு வலித்து கொண்டிருக்கிறது? நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே தைரியமான ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. தைரியமான ஒரு மனிதர்களாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள ஒரு வலியானது தொடர்ந்து உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஒரு வலியையும் நீங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. மனதிற்குள்ளேயே வைத்து வாழக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. அந்த ஒரு வலிக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு சிங்கிளான ஒரு ரீசன் கூட இருக்காது. ஒரே ஒரு ரீசன் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மெமரிஸாக இருக்கும். பழைய நினைவுகளாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அது ஒரு தோல்வியாக கூட இருக்கலாம். இல்லைன்னா வெளியில் சொல்ல முடியாத ஒரு அவமானங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாமே சேர்ந்து உருவான ஒரு ஃபீலிங் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தேடி கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கும் பொழுது நல்லா தாங்க இருந்திருக்கும். ஆனால் போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதனால நடக்கிறது என்று உங்களுக்கே தெரியாமல் பல கேள்விகள் பல உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் இதற்கான காரணங்கள் என்ன என்பதை நீங்கள் போக போக அறிய ஆரம்பித்திருப்பீங்க. இதற்கான காரணங்கள் என்ன, ஏன் இதெல்லாம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் ஒரு முடிவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் நல்லா போய்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை நடுவில் நின்று இருக்கும். ஆரம்பத்துல நீங்க வளர்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஒரு உறவாலேயோ ஒரு செயலாலேயோ ஒரு வேலையாலேயோ நீங்க புதிதாக தொடங்கும் பொழுது அந்த ஒரு வேலையில மிக பெரிய ஒரு மாற்றங்கள் என்பது உங்களுக்குன்னு ஏற்பட்டு அந்த ஒரு வேலை உங்களுக்கு பாதியிலேயே நின்றுருக்குங்க. அது உங்களால மறக்க முடியாத சில விஷயங்களாக இருக்கும். நீங்கள் அதனை எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாதுங்க. அது விரிவாக கூற முடியாமல் அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன தாக்கங்களை உருவாக்கிய நாட்களும் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில தினமும் உங்களை பாதிக்காதுங்க. தினசரி ஒவ்வொரு விதமான பாதிப்பாக இருக்கும். ஒரு நாள் நண்பர்கள் பாதித்தார்கள் என்றால் ஒரு நாள் குடும்பத்தில் பாதிப்பார்கள், மற்றொரு நாள் வேலை விஷயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் உங்களை தேடி வரும். இந்த மாதிரி தினசரி ஒரே விதமான பாதிப்புகளாக இருக்காம தினசரி வாரத்திற்கு 7 நாள் என்றால் 7 நாட்களும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல சப்போர்ட் ஏன் தெரியுமா உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு வரவில்லை. உங்களுடைய குடும்பம் இருந்தாலுமே நீங்கள் எதிர்பார்த்த சப்போர்ட் என்பது உங்களுக்கு கிடைக்க போவது இல்லை. கிடைக்காமல் நீங்கள் எது செய்தாலும் உங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுக்கு எதிராகவே உங்களுடைய குடும்பம் இருந்து கொண்டே தாங்க இருந்தது. ஆரம்பத்துல உங்களுடைய குடும்பம் எதுவும் தெரியாமல் இருந்திருக்கும். ஆனால் போக போக உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு எதிரியாக மாறி இருப்பாங்க. நீங்க எது செய்தாலும் அதற்கு வீட்டில் இருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எது செய்தாலும் இது ஏன் செய்தால் இது நம்முடைய குடும்பத்திற்கு நல்லது கிடையாது, நம்முடைய குடும்பம் இப்படி செய்தால் எந்த ஒரு நிலைமைக்கு போகும் என்று கூறி கூறி உங்களுடைய வாழ்க்கையில உங்களையே எதையுமே செய்ய விடாம சிறு வயதிலிருந்து வளர்த்திருப்பாங்க. அவங்க உங்களை லவ் பண்ணினார்கள். ஆனால் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டாங்க.
முழுமையாக புரிந்து கொள்ளாம உங்களுடைய அழகை பார்த்தோ உங்களுடைய பேச்சு திறமையை பார்த்தோ உங்கள் மீது காதல் வாழ்க்கையில விழுந்திருப்பாங்க. நீங்க தடைகளாக இருந்த சில விஷயங்களின் போது நீங்கள் அந்த ஒரு நேரத்துல தனிமையான ஒரு நபராக உணர ஆரம்பித்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்தில் தாங்க ஒரு சிறிய ஒரு கேப் என்பது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு கேப் தான் உங்களுடைய வாழ்க்கையில இங்கே பெரிய அளவுக்கு உங்களை ஒரு வாழ்க்கையில ஒரு வீக்னஸ் ஆன ஒரு மனிதர்களாக மாத்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லா தாங்க இருந்திருக்கு. ஆனால் போக போக சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது. சின்ன சின்ன சண்டைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில போக போக அது பெரிய பெரிய மனதில் பெரிய பெரிய ஆத்திரங்களாகவும் பெரிய அளவுக்கு உங்களுடைய மனதில் வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்களையும் உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே நல்லதாகத்தாங்க நடந்து கொண்டிருந்தது உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா போக போக சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு கெடுதல்களாக மாறியிருக்கும். இதெல்லாம் மாறியதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியது சரியா தவறா என்பதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். இந்த ஒரு வாழ்க்கையை அதன் பிறகு நீங்க வாழ மாட்டீங்க. அதற்கு முன்பு அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. கடகம் ராசி வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மன நிம்மதி என்பதை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிக்கும். உங்களது மனதிற்குள்ள ஒரு நிம்மதி என்பது வேணும். எதை செய்தாலும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய மனது வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில எதை தொடங்கினாலும் எதை செய்தாலும் வெற்றி என்பது வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படவும் செய்வீங்க. நீங்க இது வரைக்கும் அனுபவித்த ஒரு வாழ்க்கை எமோஷனலான ஒரு வாழ்க்கை மாதிரி தாங்க உங்களுக்குள்ள இருந்திருக்கும். எது செய்தாலும் அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள், வெளியில் செல்ல முடியாத அவமானங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தாங்க இருந்தது. ஆனா இப்போது அந்த ஒரு புயலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நின்று போயிருக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே விடையானது கிடைத்திருக்கும். நீங்கள் உங்களுடைய மனசு மெதுவாக அமைதியை அடைந்து கொண்டு இருப்பதை நீங்களே உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. இத்தனை நாட்கள் உங்களுடைய மனதிற்குள் தெளிவு என்பது இல்லாமலும் எதை செய்தாலும் அது பிரச்சனையாகவே முடிந்து கொண்டு இருக்கிறது என்று அறிந்த நீங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுனா வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகளை நம்மளை தேடி வைத்துக் கொள்ளலாம் என்கிற பல கேள்விகளுக்கு உங்களுக்கு விடையானது இனிமே நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மனசு மெதுவாக அமைதியை தேடிய ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். மனதிற்குள் இருந்து வெளியில் சொல்ல முடியாமல் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு நேரத்தில் தீர்வு என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். மனதில் ஒரு அமைதியும் மன நிம்மதியும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி நல்ல நல்ல மாற்றங்களை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய மனதிற்குள் எல்லா விதமான சந்தோஷமும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய முக்கியமான காரணங்களாக மாறிவிடுங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை போக போக உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்றால் என்ன என்பதை உங்களுக்குன்னு அறியவும் வைக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். நீங்கள் ரியாக்ட் பண்ணாம இனிமேல் எல்லா விதமான விஷயங்களுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, மரியாதை என்றால் என்ன, எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் செய்வீர்கள். இதனால வாழ்க்கையில நன்மைகள் என்றால் எப்படி அது இருக்கும் என்பதையும் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு அமைதி தாங்க உங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு உங்களுக்கு கொண்டு போக வைக்கும். வாழ்க்கையில இனிமே நன்மைகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டும் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேடி வர வைக்குங்க. குடும்பத்துல இனிமே சந்தோஷம் என்பது உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷம் என்பது கிடைத்து இப்போது உங்களுடைய வாழ்க்கை திரும்ப உங்களுக்கு கிடைத்தது மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சின்ன சின்ன சிரிப்புகள், ஒன்றாக கூடக்கூடிய நேரங்கள், மனதிற்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள், தவறான புரிதல்கள், இது எல்லாமே இந்த ஒரு நேரத்தில் தெளிவாக மாறி நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய குடும்பத்திற்குள்ளேயும் நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வீட்டில் மீண்டும் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வீட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் காத்திருந்த இந்த ஒரு காதல், இந்த லவ்வும் உங்களுக்கு திரும்ப வர ஆரம்பிக்கும். நீங்கள் இழந்தது போல் தோன்றிய அந்த ஒரு காதல் அது முழுமையாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில போயிருந்திருக்கலாம். அது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கவும் செய்வீங்க. அந்த விதமான சில மனிதர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கவும் செய்வார்கள். அல்லது அதைவிட நல்ல மனிதர்களாக கூட உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிப்பாங்க. ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கும். அதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. அந்த நன்மைகள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை அவங்க உயர்த்தியும் காட்டுவாங்க.
நல்ல நல்ல மனிதர்களும் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில தேடி வருவார்கள். இந்த ஒரு முறை உங்களுடைய காதல் உங்களை காயப்படுத்தாது, உங்களை இன்னும் நல்ல ஒரு மனிதர்களாக உங்களை மாற்றிக் கொடுக்கும். அதை நீங்களே அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பதிலை தேடி கொடுக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல் மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.